இவர் காரைக்குடி ராமசாமி தமிழ் கல்லூரியிலே முதல்வராக பணியாற்றியவர். பல ஆய்வுகளெல்லாம் செய்தவர். இலக்கண ஆய்விலே அவருக்கு பெரும் சிறப்பு உண்டு. தமிழ் கல்லூரியுடைய முதல்வராக இருந்து பல சாதனைகள் புரிந்தவர். பல பல்கலைக்கழகங்களிலே வருகை பேராசிரியராகவும் தேர்வாளராகவும் இருந்திருக்கிறார். ஆய்வு கட்டுரைகள் பற்பல எழுதியிருக்கிறார். இறைபணி மன்றம் நடத்துறோம் அல்லவா, அதுபோல புதுவையிலே இருந்து கொண்டு பல மன்றங்கள், பல ஆன்மீக அமைப்புகள், தமிழ் அமைப்புகளை எல்லாம் போஷகர்னு சொல்வாங்களே, நற்பொறுப்பாளராக இருந்து காப்பாளராக இருந்து அவற்றை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறவர். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடலூர் திருப்பாதிரி புலியூரில் இருக்கிற திருப்பாதிரி புலியூர் சித்தாந்த சைவ நீதிமன்றத்தினுடைய நெறியாளராக அவர் இருந்து சிறப்பாக செய்கிறார். அங்கே தத்துவ விளக்கங்களை செய்து கொண்டிருக்கிறார். புராண பிரசங்கங்கள் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் உலகெங்கும் சென்று சைவத்தையும் தமிழையும் பரப்பி வரக்கூடிய ஆன்மீக செம்மல். தமிழாகரர் என்கிற பட்டம் ஞான சம்பந்தருக்கு பிற்பாடு இதற்கு பொருந்தும் என்பதாக சொல்லி, தமிழ் ஞான சம்பந்தரை போல தமிழ் வளர்க்கும் ஞானம் விதிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னது போல நாளும் தன்னுடைய தொண்டாலே தமிழையும் சைவத்தையும் ஆன்மீக நெறிகளையும் போற்றி பாதுகாத்து வருகின்ற பண்பாட்டு செல்வர், சான்றாண்மை செல்வர் திரு கே. முருகசாமி ஐயா அவர்கள் இப்பொழுது இங்கே வந்து கருத்துரை ஆற்ற இருக்கிறார்கள். உங்கள் சார்பாக அவர்களை அன்பு பாராட்டி வருக, கருத்துமுறை தருக, எங்களை எல்லாம் வாழ்வாங்க வாழ்த்துக என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களே, வருகை பதிவேட்டில் யாராவது கையெழுத்து போடலைன்னா அருள் கூர்ந்து போட்டுருங்க. அது போட்டவங்களுக்கு சர்டிபிகேட் will be given to you today evening. அதனால அதுல யாராவது கையெழுத்து போடாம இருந்தால் கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. தில்லை பதிவுடையான் சிற்றம்பலம் தன்னில் அல்லும் பகலும் நின்று ஆடுகின்றான். எல்லை கண் அண்ணாமலைவன் அமைத்த கலைக்கழகம் கண்ணார கண்டு கழித்து அருள்மிகு சிவகாமி அம்மை உடனாய ஆடவல்லான் திருவருளை நீள நினைந்து வணங்கி போற்றி அப்பெருமானுடைய திருவருளினாலே நம்முடைய தில்லையம்பதியிலே சிறப்பாக தமிழுக்கு ஒரு பெரிய மலையாக இருந்த நாவலர் அவருடைய சாநித்தியமிக்க இந்த கூடத்தில் நமது சிதம்பரத்திற்கே கலை கண்ணாக இருந்து எல்லோரையும் வழிப்படுத்தி நடத்திய ஐயா சுவாமிநாதருடைய திருவுருவ படம் இருக்கிறது. அவர்களை நான் வணங்கி அவருடைய திருமகனார் மருத்துவர் ஐயா அவர்களையும் குறிப்பாக சிறப்பாக பல ஆண்டுகளாக இந்த இறைப்பணியிலே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ராகவனார் அவர்களையும் வணங்கி மகிழ்ந்து, உடன் வந்திருக்கக்கூடிய நம்முடைய பொன்னம்பலனார் அவர்கள் என்னை அறிமுகப்படுத்துகின்ற சூழ்நிலையிலே எங்களுக்கு மிகவும் பரிச்சயமானவர்கள். அவர்களுடைய அமைப்பிற்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு அவையிலே கூடியிருக்கக்கூடிய அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்வை நான் எண்ணி பார்க்கின்ற பொழுது நம்முடைய சாமிநாத பிள்ளை அவர்கள் இருந்த காலத்திலே அந்த நாள் ஞாபகம் என் நெஞ்சில் நிழலாடுகின்றன.
அவர்கள் சொல்லுவார்கள், இன்னும் இந்த அமைப்பிற்கு, ஏன்னா பல ஆண்டுகள் நான் வந்து போனவன் சேக்கிழா மன்றத்திற்கு, அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் வருவது மட்டுமில்லாமல் உங்களோடு இன்னும் யார் யார் வர நினைக்கிறார்களோ அவரெல்லாம் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்வார்கள். அப்படி அழைத்து கொண்டு வந்து ஒரு கவியரங்கமே நடத்துவதற்குரிய சூழ்நிலை ஐயா அவர்கள் தந்தார்கள். இப்பொழுது புதுச்சேரி, கடலூர் இந்த பகுதியில் இருந்தெல்லாம் பல கவிஞர்களை அறிமுகப்படுத்துகின்ற சூழ்நிலையை நான் பெற்றிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தொல்காப்பியத்திலே சொல்லுவார், சிறப்பாக தந்தை ஒப்பர் மக்கள் என்று சொல்வார். தொல்காப்பிய நூற்பா, தந்தை ஒப்பர் மக்கள். நினைச்சு பாருங்க, தந்தையை போன்றவர்கள் குழந்தைகள். 5000 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி நம்முடைய தொல்காப்பியன் தந்தை ஒப்பர் மக்கள் என்று சொல்லுகின்ற அந்த வாசகம் சாமிநாத பிள்ளையனுடைய குடும்பத்தை முழுவதுமே இந்த இறைப்பணிக்காகவும் தமிழுக்காகவும் அவர்கள் ஆக்கிப்படுத்த காரணத்தால் தான் கன்றும் கனி உதவும் என்று சொல்லுகின்ற இன்னொரு பாடலுக்கு சான்றாக இருக்கக்கூடிய வகையிலே நம்முடைய அருட்செல்வனார் அவர்கள் இது போன்ற பணிகளை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, ராகவனார் அவர்களை பற்றி கம்பனே சொன்னார், நடையில் நின்றுயர் ராகவன் மாக்கதை. ராமாயணத்தை சொல்லும் பொழுது நடையில் நின்றுயர். அவருடைய எல்லா விதமான செயல்பாடுகளும், நடத்தை என்று சொன்னால் செயல்பாடுகள், எல்லா விதமான செயல்பாடுகளும் சிறப்பாக அமைகின்ற வகையிலே ராகவன் அவர்கள் பல ஆண்டுகளாக திருத்தல பயணம் முதற்கொண்டு அன்பர்களை உடனடித்து செல்வது மட்டுமில்லாமல் இங்கே இருக்கக்கூடிய தில்லையம்பலத்திலே பெரிய புராணத்தை இன்னும் பல இலக்கியங்களை, ஆன்மீக இலக்கியங்கள் எல்லாம் பரவி கொண்டு தினமும் நடத்தி காட்டுகின்ற பெருமைக்குரியவர்கள். எனவே அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப உங்கள் முன்பாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். இதற்கு முன்பாக தலைமை தாங்கிய பாரி அவர்கள், அரங்க பாரி அவர்கள் ரொம்ப சிறப்பான முது முனைவர். பழனியம்பதில் நடந்த பெரிய உலக முருகன் மாநாட்டிலே சிறப்பாக கட்டுரை வாசித்தவர்கள். அங்கே அரங்கிலே இருந்த சுவாமிகள் அவர்களுடைய கட்டுரையை பாராட்டினார். எனவே நாங்கள் எல்லாம் போயிருந்த ஒரு சூழல். எனவே அந்த தொடர்பு அண்ணாமலையினுடைய அமைப்பு, ஏன்னா அண்ணாமலையில் நான் மாணாக்கன், இந்தி போராட்டம் நடந்திருந்த காலத்தில் நான் படித்தவன். அங்கே வைக்கப்பட்டிருக்கிற சிலையில் இருக்கக்கூடிய இந்த ராஜேந்திரன் என் அறைக்கு 4வது அறையிலே இருந்தவர். அவர் சிவகங்கை சேர்ந்தவர். என் அறைக்கு 4வது சேக்கிழார் இல்லத்தில் நான் இருந்தேன். அந்த இல்லத்தில் தான் அவரும் இருந்தார். நான் 67வது எண்ணில் இருந்த அறை, அவர் 71வது அறையில் இருந்தவர். இந்த நேரத்தில் ஏற்பட்ட சில அங்கிருந்து ஓடிய சூழ்நிலை அவர் அகப்பட்டுக் கொண்டார். நான் அகப்பட்டுக் கொண்டதாலும் அதுதான் கதி, அவ்வளவுதான். அது நினைவுபடுத்துவதற்காக சொன்னேன். நான் உடல் அடைத்து கொண்டு வாருங்கள் என்ற ஐயா அவர் சொன்னதை போல அவருடைய மகளாரும் ராகவனாரும் என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நம்முடைய பொன்னம்புலன் அவர்கள் சொன்னதை போல திருப்பார்ப்பில் இருக்கக்கூடிய சித்தாந்த சைவ நிறுவனம் வெள்ளி விழா கண்டு 26வது நடைபெறுகின்ற அந்த சூழ்நிலையில் அங்கிருந்து பல அன்பர்கள் இந்த நிகழ்வை காண வேண்டும், இதில் பதிவு செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். அதில் மிகவும் குறிப்பிடத்தகுந்த ஒருவரை பற்றி நான் ராகவனோடு உரையாடினேன். அதை நான் சொல்லி அடுத்து என்னுடைய நிகழ்வுக்கு வந்து விடுகிறேன். வேறொன்றுமில்லை, எங்களுடன் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் சைவ சித்தாந்த அமைப்பிலே இறைபணியில் ஈடுபட்டவர்கள். அதில் குறிப்பாக சிறப்பாக வந்திருக்கக்கூடிய ஒரு ஓதுவாமூர்த்தி ஒருவர் வந்திருக்கிறார். அவர் சத்தியநாராயணன். அவர் இயல்பாகவே அவருடைய ஐயா நீங்க அவங்க தான் சத்தியநாராயணன் ஓதுவாமூர்த்தி அவர்கள். அவர்கள் வர வேண்டும் என்று விருப்பப்பட்டார்கள். நான் அவர்களை பற்றி ராகவனிடத்தில் சொன்னேன், அழைத்து கொண்டு வாருங்கள், கட்டாயம் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னதற்கு ஒரே காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் மாற்றுத்திறனாளி.
அவர்கள் மாற்றுத்திறனாளி இருப்பதற்குரிய சான்றினை நான் ராகவனிடத்திலே சொன்னேன். இந்த செய்தி பல பேருக்கு தெரியாது என்பதனாலே தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக சொன்னேன். அவர் அரசாங்க பள்ளியிலே, இசைப்பள்ளியிலே ஆசிரியராக இருக்கிறார் திருப்பாதிப்புலியூரிலே. ஆனால் இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய அமைப்பு என்பது இன்றைக்கு அரசாங்கம் இந்த மாற்றுத்திறனாளிக்கு பல செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் கூட இதனுடைய முன்னோட்டமாக இருந்தது நம்முடைய திருவாமாத்தூர் என்று சொல்லுகின்ற நடுநாட்டினுடைய ஒரு திருத்தலம். தண்டமான சுவாமிகள் இருந்து சமாதியான இடம் அது திருவாமாத்தூர் என்பது. ஆமாத்தூர் என்றே தேவாரம் சொல்லுகிறது. அந்த ஆமாத்தூரிலே சோழன் அந்த கோயிலை கட்டினான். அவன் கட்டுகின்ற பொழுது அங்கே காலையிலும் மாலையிலேயும் வழிபாட்டு நேரத்திலே தேவாரம் பாடுவதற்கு என்று 12 பேர் கண் இல்லாதவர்களை அமைத்தார். பல பேருக்கு தெரியாது. அதை தெரிவிக்கணும்ன்றதுதான் நான் இந்த நிகழ்ச்சியை சொல்லுகிறேன். 12 பேருக்கு கண்ணு தெரியாது, ஆனா தேவாரத்தை முழுவதும் படித்தவர். அரசன் தேர்ந்தெடுத்திருக்கான் பாருங்க. காலையில் 6 பேர், மாலையில் 6 பேர். அவர்களை அங்க இருக்கக்கூடிய திருமணத்திலிருந்து கோயிலுக்கு சன்னதியிலே வரவழைத்து அவர்களை தேவாரம் பாட சொல்வார்கள். வழிபாட்டு நேரத்தில் அவர்களை கூட்டிக் கொண்டு வருவதற்கு ஒரு ஆள், அவருக்கு கண் காட்டுவார் என்று பெயர். இன்றைக்கு கல்வெட்டில் இருக்கிறது, திருவாமாத்தூர் கல்வெட்டில் இருக்கிறது. மைசூர்ல அந்த கல்வெட்டு துறையினர் அதை படியெடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் அந்த இலக்கிய துறையில் இருக்கின்றவர்களுக்கு தான் அது தெரியும். கண் காட்டுவார். கண் இல்லாத அந்த தேவார ஆசிரியர்களை கூட்டிக் கொண்டு வருகின்றவர்களுக்கு கண் காட்டுவார். அவர்கள்தான் கண்ணாக அப்பர் பெருமான் நம்முடைய இறுதியாக அவர் போய் அடைகின்ற அந்த இடத்திலே போவார். கண்ணிலேன் களை கண்ணில்லேன் கண்ணிலேன். இந்த கண் இல்லாத சூழல் ஏற்படுகின்ற அந்த ஒரு பரிதாபத்தை அப்பர் பெருமான் திருப்புகழூர்களை பதிவு செய்வதைப் போல அவர்களை அழைத்துக் கொண்டு வருவதற்கு கண் காட்டுவார் என்று சொன்னார். அது போன்ற சூழ்நிலையில் அவர்கள் வர விரும்புகிறார்கள். நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டேன். இப்படிப்பட்டவர்களுக்கான ஐயா எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும், அழைத்துக் கொண்டு வாருங்கள், அவரே மேடையில் பாட சொல்லுவோம் என்று சொன்னார். மதியம் அவரை பாடுவதற்கு அவர்கள் அனுமதி தந்திருக்கிறார்கள். இந்த நன்றியோடு அவர்களை நான் அறிமுகம் செய்து கொண்டு அதற்கு பிறகு நம்முடைய சிவஞான போதத்தினுடைய 4, 5, 6 என்று சொல்லக்கூடிய இலக்கணியல் பகுதியினுடைய அமைப்பினை சொல்ல நான் விரும்புகிறேன். மங்கள வாழ்த்தினுடைய அமைப்பினை நம்முடைய ஐயா அவர்கள் மிக சிறப்பாக எடுத்து சொன்னார்கள். இந்த மங்கள வாழ்த்தினுடைய முதல் சொல் இருக்கிறது கல் ஆல் நிழல் என்று சொல்லுகின்ற அந்த அமைப்பு இருக்கிறதே. இந்த கல் என்ற சொல் கல்லால மரம் என்று சொல்லுவது ஒரு மரபு. ஆனால் இந்த கல் என்று சொல்லே சாதாரண ஒரு பொருள் மட்டும் இல்லை. காலை இடரை தட்டுகின்ற ஒரு கல் என்கின்ற ஒரு பொருள் மட்டும் இல்லை, பருப்பொருள் மட்டும் இல்லை, அது ஒரு வினைப்பொருள். கல் கற்க என்பது கருத்து. கல்வி என்பதனுடைய முதல் சொல் கல் கூட்டல் வி, தொழிற்பெயர் நிதி. கற்க வேண்டும் என்ற தொழிலை உற்பத்தி செய்கின்ற ஒன்று கல்வி என்பது. எனவே கல் இந்த சிவஞான போதத்தை நல்லார்களாகிய கற்பதற்கு உரியவர்கள் கற்று தெளிய வேண்டும். கல் என்ற அந்த சொல்லே ஒரு வினைச்சொல்லாக சொல்லியிருப்பதால்தான், அதனாலதான் அந்த காலத்துல தமிழ்வாணன் ஒரு மாத இதழை, வார இதழ் ஆரம்பிக்கின்ற பொழுது கற்கண்டு என்று ஒரு வார இதழ் ஒன்றை ஆரம்பித்தார். அதனால புறவெளியும் அடைந்து வருவார். அவரை கேட்டார்கள், கற்கண்டு என்ற சொல்லை அவர் அப்படி போடுவதில்லை.
புணர்ச்சி விதியில கற்கண்டு என்று போட மாட்டார், கல் கண்டு என்றுதான் போடுவார். அதற்கு ஒரு கேள்வி கேட்டார், கல் கண்டு என்று போடுகிறீர்களே, கற்கண்டு என்றுதானே போட வேண்டும் என்று கேட்ட பொழுது, இல்ல கண்டு கல், இந்த கண்டு என்று சொல் பின்னாடி இருந்தாலும் அது முன்னாடி எடுத்து சொல்கின்ற ஒரு மரபு இலக்கணத்தில் உண்டு. எனவே கண்டு கல், கண்டது கற்க பண்டிதன் ஆவான். எனவே நான் எழுதுகின்றவற்றை கண்டு கல் என்ற ஒரு வினைச்சொல்லாக அதுக்கு பொருள் சொன்னார். அந்த காலத்துல ஒரு தேவக்கோட்டை சேர்ந்தவர், நான் காரைக்குடியில 35 ஆண்டு காலம் இருந்தவன், எனக்கு நன்றாக தெரியும். அதுபோல இந்த சிவஞான போதத்தை கல் என்ற ஒரு வினை அடிப்படையிலேயே எல்லோரும் கற்க வேண்டும் என்ற அடித்தளத்தில் தான் இந்த நிகழ்வினை மருத்துவர் ஐயா அவர்களும் நடையில் நின்றவர்களாகிய நம்ம ராகவனார் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கு பொக்கிஷமாக இருக்கக்கூடிய நம்முடைய பொன்னம்புலார் என்பது எனக்கு நீண்ட காலமாக தெரியும். அது ஒரு பக்கம். இங்கே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அமைப்பில் 4வது நூற்பாவினுடைய சூழல் தான் மிகவும் மையமான ஒரு சூழல். மெய்கண்டாருடைய சொந்த அனுபவத்தை எடுத்து காட்டுகின்ற தொடர் அதிலே அமைந்திருக்கிறது. இந்த ஆன்மா மலத்தோடு சேர்ந்து இருக்கிற காரணத்தினாலே, சகஜ மலமாக இருக்கக்கூடிய ஆணவத்தோடு சேர்ந்து இருக்கிற காரணத்தினாலே ஒன்றை அறியாது என்ற ஒரு அமைப்பினை 3வது நூற்பாவிலேயே சொல்லிவிட்ட அவர் அதனுடைய தொடர்ச்சியாக 4வது நூற்பாவிலேயும் நம்முடைய பொன்னம்புலார் அவர்கள் நடத்துகின்ற பொழுது அழகாக சொன்னார்கள். புறக்கருவியாக இருக்கக்கூடிய மெய்வாய் கண் மூக்கு செவி ஆகிய இந்த 5 உயிர் இல்லை என்று சொன்ன அவர் அதனுடைய தொடர்ச்சியாக அந்த கரணமும் உயிர் இல்லை என்று சொல்ல வருகின்ற அந்த சூழ்நிலையில் தான் இந்த ஆன்மா இந்த அந்த கரணங்களை சந்தித்தாலும் கூட ஒன்றை முழுமையாக உணர்வதற்குரிய வாய்ப்பு இல்லாமைக்கு என்ன காரணம் என்று சொன்னால், சகஜ மலத்தோடு இது தொடர்பு கொண்டிருக்கிற காரணத்தினாலே இது ஒன்றை அறியாது என்று சொன்னார். இது மெய்கண்டாருடைய அமைப்பு. மெய்கண்டாருடைய மூல ஆசிரியனாக இருந்த சகலாகம பண்டிதர் வெண்ணிநல்லூரிலே இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய அமைப்பினாலே, திருவருள் குறிப்பினாலே பிறந்தவர் தான் மெய்கண்டார். அச்சுத கலப்பாளருடைய மகனாக இருந்தாலும் கூட சகலாகம பண்டிதருக்கு சீடருடைய மகன் என்ற காரணத்தால் மட்டும் இல்லாமல் இளம் வயதிலேயே 2 திங்களிலேயே அவருக்கு சம்பு பக்கம் என்று சொல்லக்கூடிய வகையிலே இறைவனுடைய திருவருள் ஆற்றல் பெருகிவிட்டதனாலே அவர் வெண்ணைநல்லூரிலே வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறார். வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் கேள்விப்படுகிறார் ஆசிரியராகிய சகலாகம பண்டிதர். உடனே அவர் என்னதான் ஆசிரியராக இருந்தாலும் கூட தனக்கு மிஞ்சிய சூழ்நிலையிலே தன்னுடைய மாணாக்கன் ஒருவன் அல்லது சீடன் ஒருவன் உலக பிரசித்தி பெற்ற வகையிலே வந்து கொண்டிருப்பதாக கேள்விப்பட்டு அவருக்கு நெஞ்சத்திலே ஒரு உறுத்தல் இருந்து அந்த நெஞ்சில் ஒரு முள்ளோடு அந்த பாலகனை பார்க்க வருகிறார். அப்படி பாலகனை பார்க்க வருகின்ற பொழுது உள்ளத்திலே ஒரு எண்ணம் வந்தது அவருக்கு. இவ்வளோ சின்ன பாலகனாக இருக்கக்கூடிய இவனுக்கு தன்னுடைய சீடனுடைய மகன், கடப்பாளருடைய மகன் இருந்தாலும் தன்னுடைய உறவு அழைப்பினாலே போதார் மூர்த்திகள் பாடினார்கள் பேயடையா, அந்த திருச்சாத்து பார்த்து பிறந்த பிள்ளை அது. எல்லாவற்றையும் காரணமுடையவர் நம்முடைய சகலாகம பண்டிதர் தான் என்று நன்றாக தெரியும். இருந்தாலும் ஏதோ ஒரு மூலையில ஒரு நெருடல் அவருக்கு இருந்திருக்கிறது. நம்மை விட குரு மிஞ்சி சீடராக இருக்கிறாரே என்ற ஒரு எண்ணம் போல. எனவே அவர் வந்து நிற்கின்ற பொழுது தன்னுடைய எண்ணத்தை அந்த குழந்தையிடத்துல ஒரு கேள்வியாக கேட்க விரும்புகிறார். இப்படி கேட்க விரும்புகின்ற பொழுது தன் எண்ணத்தில நினைப்பது ஒன்று, வாயிலே வருகின்றது ஒன்று.
அவர் என்ன கேட்க நினைத்தார் என்று சொன்னால், இந்த ஆணவ மலம், ஐயா அவர்கள் சொன்னார், சாதாரணமாக அந்த ஆணவ மலம் என்பது இந்த உயிரோடு ஒட்டியிருக்கக்கூடியதாகிய களிம்பு போல இருக்கக்கூடிய அந்த ஆணவ மலம் சைவத்தை தவிர, சித்தாந்தத்தை தவிர மற்ற எந்த சமயத்திலும் ஆணவ மலம் பற்றி சொல்லவில்லையே. இந்த ஆணவ மலம் பற்றி தான் அவர் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய மெய்கண்டார் ஆணவ மலத்தின் அமைப்புத்தான், அந்த கரணத்தை சந்தித்தது ஆன்மா. ஆனா ஆன்மா எல்லாவற்றையும் அறிவதற்குரிய வாய்ப்பில்லாத வகையில சகச மலத்தோடு இருக்கிற காரணத்தினாலே உணராமல் இருக்கிறது என்பதை பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே இதை வைத்து அவர் கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காக உள்ளத்தில் நினைக்கிறார் வந்தவர். ஆகா, இந்த எல்லா சமயங்களும் கடவுள் உண்டு என்பதை ஒத்துக்கொண்டாலும் கூட இந்த மலங்களை பற்றிய குறிப்பு எதிலுமே இல்லை, சித்தாந்தத்தில் மட்டும்தான் இருக்கிறது. எனவே இந்த ஆணவ மலத்தை பற்றி நாம் கேள்வி கேட்கலாம் என்று சொல்லி ஆணவ மலத்தை பற்றிய குறிப்பு என்ன என்று கேட்கிறார். அவர் அதுதான் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கார். அப்பொழுதுதான் குழந்தைக்கு தெரியும், நம்முடைய தந்தையாருடைய ஆசிரியர் என்று தெரியும். குழந்தை 2 வயதிலே ஞானம் வந்து விட்ட குழந்தை, ஏன்னா மெய்கண்டவர் இல்லையா. ஆனாலும் இந்த ஞான திருஷ்டினாலே நினைத்து பார்க்கிறார். திருக்குறள் நினைவுக்கு வந்தது போல தெரிகிறது. அரிய கற்று ஆசத்தார் கண்ணும், அந்த வெளிறு என்பது அறிவுடையாருக்கு உண்டு போலும். வள்ளுவர் சொல்லுகிறார், அரிய கற்று ஆசத்தார் கண்ணும். பெரிய அறிவுடையவர் என்று இருந்தாலும் கூட அவர்களுக்கும் கூட அறியாமை என்கின்ற வெளிறு, அறியாமை என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன நெருடல் இருக்குமோ என்று வள்ளுவர் ஐயப்படுவதை மனதால் நினைக்கிறார் மெய்கின்ற குழந்தை. உடனே வாய் திறந்து பதில் சொல்லல. சொல்லாத நிலையிலே வந்த சகலாகம் பண்ணி ஏற இறங்க பார்க்கிறார். நயனத்தினாலே காட்டுகின்ற அந்த பதில் எப்படி அமைந்து விட்டது என்று சொன்னால், ஏற இறங்க கண் பார்த்தது, கை சுட்டி உரைத்தது, வலது சுட்டு விரலாலே என்று உரைத்தது. ஆணவம் என்றால் என்ன என்று கேட்கிறார். உயிர் ஆணவத்தோடு சேர்ந்திருப்பதனாலே ஒன்றே அறிவதில்லை என்பது பாடம். ஆனால் இதை வைத்துக் கொண்டே இவர் கேட்கிறார். சுட்டு விரலினாலே இப்படி மேலே இறங்க கீழே காட்டி நீ இதுதான் என்று சொன்ன பொழுது சகலாகம பண்டிதருக்கு விளக்கம் தெரிந்து விட்டது. நாம் நினைத்ததும் வாய் தெரிந்து சொன்னதும் ஒரு பெரிய இடையூறாக ஆகிவிட்டது. நாம் தான் ஆணவத்திற்குரிய அடையாளம் என்பதை இந்த குழந்தை சுட்டி விட்டது. எப்படி ஞானசம்பந்த பெருமான் சுட்டி உரைத்த பெருமான் போல நம்மை ஆணவத்தினுடைய அடையாளத்திற்குரிய இருப்பிடமாக நம்மை காட்டிவிட்டது என்று சொல்லி சாத்தாங்கமாக மன்னிப்பு கேட்பார் போல கீழே விழுந்து பெருமானே என்னை மன்னித்து விடும் என்று சொல்கிறார். இதுதான் வரலாற்றினுடைய அமைப்பு. ஆணவத்திற்கு இதை விட வேற விளக்கம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. எனவே அதனாலதான் இந்த குழந்தையே தன்னுடைய தெய்வமாக கருதி, எப்படி நம்மாழ்வாரை எல்லா ஆழ்வார்களும் இறைவனை பாடினார்கள் பரந்தாமனை, ஆனால் மதுரகவி ஆழ்வார் மட்டும் பரந்தாமனை பாடாமல் தேவமற்ற அறியேன் என்று அவர் மட்டும்தான் நம்மாழ்வாரையே தெய்வமாக குருவாக கருதி பாடினார். 11 பாடல்களும் நம்மாழ்வாருடைய அமைப்புத்தான் இறைவன் என்று பாடினார். அதுபோல இருபகுதியினுடைய கடவுள் வணக்க தொடக்கத்தை நம்முடைய சகலாகம பண்டிதர் உடனே அவர் சாஷ்டாங்க விழுந்த உடனே அவருடைய பெயர் மாற்றப்படுகிறது. அவரே நினைக்கிறார், நந்தியே இந்த குழந்தையாக வந்திருக்கிறது
அங்கே இறைவனுக்கு பிறை இருக்கும், கங்கை இருக்கும். இவையெல்லாம் இல்லாத சூழ்நிலை கண்டத்திலே கருமை இருக்கும் இடம் உள்ளதனாலே இவையெல்லாம் இல்லாத வடிவம் பெருமான் வந்திருக்கிறான் என்று பெருமானாகவே அந்த குழந்தையை நினைத்ததனாலே இவருக்கு அருள் நந்தி என்ற பெயரை, பெருமானுடைய பெயர் அருள் நந்தி என்பதனாலே நந்தியே சிவம் என கூறினன் என்று சொன்ன திருமூலருடைய அமைப்பின்படி அந்த சிவனாகவே கருதியே பாடுகிறார் இருபதினுடைய அந்த சூழ்நிலையில் கடவுள் வாழ்த்து பகுதி. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், சகலாகம பண்டிதருடைய சூழ்நிலைக்கே இப்படி என்று சொன்னால், ஆணவத்தின் சூழ்நிலை சாதாரண சகசமாக இருக்கக்கூடிய நம்மிடத்திலே அது சூழ்ந்திருக்கின்ற பொழுது அதை நாம் எப்படி நீக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் நூற்பா நமக்கு விளக்குகிறது. பொதுவாக இந்த ஆணவ மலம் என்பதற்கு ரொம்ப எளிமையான உதாரணம் சொன்னார் கீவா ஜெகநாதனார் அவர்கள். ஆணவ மலத்துக்கு ரொம்ப எளிமையான உதாரணம் இதுவரை யாரும் சொல்லுவாங்க இல்லை. அவர் சொல்லுகிறார், ஆணவம் உயிரோடு ஒட்டி உள்ளது என்பது எல்லாருக்கும் தெரியும். கர்மமும் மாயையும் மேலெழுந்த வாரியாக இருந்து அவையெல்லாம் நீக்குதற்குரியனாக இருந்தாலும் கூட ஆணவத்தை நீர்க்க முடியாது. அதற்கு ரொம்ப எளிமையா உதாரணம் சொன்னார். கந்தபுராணத்தினுடைய கதா பாத்திரங்களை வைத்துக் கொண்டு சூரபகவன் முதல்ல பிறக்கிறான், இரண்டாவது சிங்கமுகன் பிறக்கிறான், மூணாவது தாரகன் பிறக்கிறான். இந்த 3 பேருடைய அமைப்பினை கச்சியப்ப சிவாச்சாரியார் சித்தாந்த ரீதியிலே அவற்றுக்கு பரியாயத்தில் சொல்லுகின்ற பொழுது ஆணவம் சூரபதுமன், கண்மம் சிங்கமுகன், மாயை நம்முடைய தாரகன். மாயை விலக, கண்மம் விலக, விலகாதாக இருக்கக்கூடிய சூரபதுமன் முருகப்பெருமானுடைய வேலினாலே விளக்கப்படுகிறான் என்கின்ற சூழ்நிலையை வைத்துத்தான் கந்தபுராணம் அமைந்திருக்கிறது. இதை கீவாஜா சொல்லுகிறார், ஒவ்வொரு போர் அமைப்பிலேயும் முதல் போரிலே தாரகன் இருக்கிறான், 2வது போரிலே சிங்கமுகன் இருக்கிறான், 3வது போரிலே முருகப்பெருமானை எதிர்க்கக்கூடிய திருச்செந்தூருடைய அந்த வேலை விடுகின்ற பொழுது மாமரமாக நின்று அவனுடைய உடம்பிலே பட்டு இருகூறு ஆகிறது. நம்முடைய அருணநாத பெருமான் சொல்வார், மரத்தச்சன். முருகன் ஒரு மரத்தச்சன். ஒரு மரத்தினாலே சிற்பம் செய்கின்ற ஒரு தொழிலாளி உளியை செதுக்குகின்ற பொழுது அந்த மரத்தை பல்வேறு வடிவமாக செதுக்குவான். மரமாக நின்ற அந்த சூரபதுமனை அழிக்கவில்லை. அந்த சூரபதுமனை மரத்தச்சனாக இருந்து, ஏன்னா உலகில் இருக்கக்கூடிய தச்சன் மரத்தை உளி கொண்டு செதுக்கி உருவம் ஆக்குகின்றதை போல இந்த மரத்தச்சனாகி முருகப்பெருமான் வேலாயுதம் என்ற ஒரு ஒளியை கொண்டு அந்த மாமரத்தை ஒரு கூறு மயிலாக்கி ஒரு கூறு சேவலாக்கினான் என்று சொல்கிறார். அதனால அவருக்கு மரத்தச்சனே ஒரு அமைப்பு. தென்பேர் புதுப்பாளையம் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த தென்பேர் புதுப்பாளையம் என்பது தென்னார்காடு மாவட்டத்திலே விழுப்புரத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊர் என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் திருத்தணிக்கு பக்கத்திலே ஒரு தென்பேர் புதுப்பாளையம் உண்டு, அந்த ஊரைத்தான் பாடினார் என்று சொல்கின்ற ஆய்வாளர்கள் உண்டு. அது எது எப்படி இருந்தாலும் நமக்கு அது தேவையில்லை. மரத்தினாலே அவன் அந்த சூரனை சேவலும் மயிலுமாக மாற்றினான், மரத்தச்சன் என்றார். இதுல என்ன சிறப்பு என்று சொன்னால், இந்த 2 உருவங்களாக மாற்றுகின்ற சூழ்நிலைக்குரியவனாகிய அவனை மாயை நீங்கியது, கண்மம் நீங்கியது. ஆனால் ஆணவம் என்கின்ற ஒன்றை முருகப்பெருமான் மாற்றுகின்ற பொழுது 3வதாக அவனோடு போர் செய்கிறார். கீவாஜா எழுதுகிறார், பிறக்கின்ற தன்மையை போல இறக்கின்ற தன்மை அமையவில்லை. முதல்ல பிறந்தவன் சூரபன், அவன் தானே இறக்க வேண்டும். 2வது பிறந்தவன் சிங்கமகன், 2வது இறக்கிறான், பரவாயில்லை. 3வது பிறந்தவன் தாரகன், அவன் 3வதாக இறக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லை.
முறை மாறுகிறது. அதுக்கு என்ன காரணம்? சித்தாந்தம் காரணம். அதுக்கு எளிமையா உதாரணம் சொன்னாரு. இப்ப நான் சட்டை போட்டிருக்கேன், நான் சட்டைக்குள்ளார பனியன் போட்டிருக்கிறேன். பனியன் போட்டதுக்கு அப்புறம் சட்டை போட்டேன். போடுகின்ற பொழுது உள்ளாடை போட்டு மேலாடை போட்டேன். ஆனா கழட்டுகின்ற பொழுது மேலாடை கழட்டித்தான் உள்ளாடை கழட்டணும். முதல்ல போட்ட உள்ளாடையை கழற்றி விட்டு மேலாடையை கழட்ட முடியாது. எனவே ஆணவம் என்பது உயிரோடு ஒட்டி கொண்டிருப்பது, அதை நீக்கவே முடியாது. அது நீக்குவதற்குரிய சூழ்நிலையாக இருக்கின்ற பொழுது பெருமானே அனுக்கிரகம் செய்வதால் என்று நடக்காது என்கின்ற எளிமையான உதாரணத்தை சித்தாந்த அடிப்படையில கீவாஜா அவர்கள் கந்தன் அமுதம் என்று சொல்லக்கூடிய அருமையான நூலிலே ஒரு இடத்தில் அது கோடிட்டு காட்டுவார். நான் ஏன் இது சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய மெய்கண்டார் பாடம் நடத்துகின்ற சூழ்நிலை ஆணவத்திற்கு அடையாளம் காட்டுகின்ற சூழ்நிலையாக வருகின்ற பொழுது இப்படி யான் எனது என்று சொல்லக்கூடிய தத்துவத்தோடு கூடிய வகையில் இருக்கின்ற அமைப்பினை இறைவனால் நீக்குகின்ற தன்மையுடையதாக ஆக முடியுமே தவிர உயிர் தானாகவோ அல்லது வேறு வகையாகவோ அதை ஆக்கிக்கொள்ள முடியாது என்பதற்குரிய அடித்தளமாக இந்த 4வது நூற்பாவினுடைய அமைப்பிலே பொன்னம்பலம் அவர்கள் புறக்கருவியாக இருக்கக்கூடிய மெய்வாய் கண்மூக்கு செவி ஆகிய இவைகள் தான் ஆன்மா என்பதாக சொல்கின்ற அமைப்பு இல்லை என்பதற்கு பல உதாரணங்கள் சொன்னார்கள். ஆனால் அதே போல அதை ஒட்டியே அதனுடைய தொடர்ச்சியாக மெய்கண்டார் இலக்கண இயல் என்று சொல்லுகின்ற வகையில வருகின்ற பொழுது அதனுடைய இயல்பை சுட்டுகின்ற பொழுது புறக்கருவி மட்டும் இல்லை, உடலுக்கு அகக்கருவி இருக்கிறது. அந்த அகக்கருவி என்று வருகின்ற போது அதுக்கு பேரே அந்த கரணம் என்று பெயர். அந்த கரணமாக இருக்கக்கூடிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இவைகள் தான் உயிரா என்ற ஒரு வினாவை எழுப்பிக் கொண்டு இவைகள் உயிராக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை, ஆனாலும் உயிரை சந்தித்தது அல்லது உயிர் இவைகளை சந்தித்தது. இந்த அண்டக்கரணம் புறக்கரைகளை போல அவைகளும் தொழில்படாமல் இருக்கின்ற சூழ்நிலையில் உயிர் அனுட்டித்த என்ற வார்த்தை ஒரு சித்தாந்த சொல். உயிர் தூண்ட, அதனால மனம், புத்தி, அதனால இயல்பாக புறக்கருவிகள் செயல்படுகின்றன. இங்கேதான் தில்லையில்தான் சுந்தரர் வணங்குகிறார். 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4ம் சிந்தையேயாக குணமொரு 3ம் திருந்து சாத்துவிகமேயாக. அந்த சித்தாந்த அமைப்பினை படிப்படியா சொல்றார். 5 பேரறிவும் கண்களே கொள்ள. அழகா சொன்னார் பொன்னம்பலம். ஒரு கருவி, செவி என்ற ஒன்று கண் பார்க்கிறதை பார்க்காது, கண் என்பது செவி கேட்பதை கேட்காது, ஒன்றை ஒன்று மாற்றிக்கொள்ளாது, அது அதனுடைய தன்மையாக இருக்கும். ஆனாலும் இறைவன் அந்தந்த பொருளை அதிர்ச்சித்து என்று சொன்னால் தூண்டுதல் என்பது கருத்து. அந்தந்த பொருளை தூண்டி பார்க்க வைக்கிறார். 5 பேர் அறிவும் ஒரு கூட்டத்திலே கொண்டு வந்து கண்ணிலே நிறுத்தி இந்த கண் பார்க்கக்கூடிய தன்மையாக ஆக்குகிறான். ஆக்குவது இறைவன் என்று சொல்கிறார். அது மட்டும் இல்லை, பொன்னம்பலம் ரொம்ப அழகாக ஒரு கருத்துறார். முதல் நூற்பாவிலே வருகின்ற அமைப்புல அந்த தோற்றிய திதி மரத்துள் ஒடுங்கி என்று சொல்லுகின்ற அந்த சூழலை வருகின்ற அமைப்பு இருக்கிறதே, இந்த ஒடுங்கி தோற்றுவது என்று சொல்லுகின்ற அமைப்புக்கு உரிய இடமே தில்லைதான். ஒடுங்கி தோற்றுவது ரொம்ப அருமையா சொன்னாங்க. ரொம்ப எளிமையான உதாரணம். கீவாஜா மாதிரி பையில வச்சிருக்கிற அந்த பரிசு என் பையில வச்சா என் பையிலிருந்து எடுக்கணும், ஒடுங்கி எடுத்து. ரொம்ப எளிமையா கீவாஜா மாதிரி ரொம்ப எளிமையா சொன்னாங்க. அதே அமைப்பை தத்துவார்த்தமாக காட்டுகின்ற இடம் தில்லை.
நான் கூட நினைப்பது உண்டு. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, எல்லாம் ரோமை நோக்கி என்று சொல்லுவார். மருத்துவரையாக நன்றாக தெரியும். எல்லாம் ரோமை நோக்கி, எதுவா இருந்தாலும் சரி, எல்லா வீதியும் எல்லா பயணமும் ரோமை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கும் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். அது மாதிரி இங்கே எல்லா திருமுறையும் தில்லையை நோக்கித்தான். இது ஒரு படிப்பு. எல்லா அமைப்பு, எந்த திருமுறையில தில்லையை தொடாத திருமுறை சொல்லுங்க பார்ப்போம். தில்லையை தொட்டுத்தான் திருமுறை. ஆக எல்லாம் திருமுறை. அங்கே ஒதுங்கியும் தோற்றுகின்ற இடமும் தில்லை. சித்தாந்தத்தின் அடிப்படை, சாத்திர அடிப்படையிலேயும் தில்லைதான் முக்கியம், தோத்திர அடிப்படையிலேயும் தில்லைதான் முக்கியம். அதனால்தான் எல்லா திருமுறைகளும் தில்லையை நோக்கி. அங்கே ஒடுங்கி தோற்றுகின்ற தன்மை. நம்முடைய தமிழ் தாத்தா உவேசா அவர்கள் அருமையான ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த காலத்துல நினைவு மஞ்சரி என்று ஒரு நூல் அவர் எழுதியிருக்கிற அந்த நூலுடைய அமைப்பிலே இந்த ஒடுங்கி தோன்றுகின்ற அமைப்பை பற்றி ஒரு குறிப்பு காட்டுகிறார். வேறொன்றும் இல்லை. அதாவது மாலை நேரத்துல திருவாரூர்ல 5 மணிக்கு சாயிரச்ச. திருவாரூருடைய மாலை வழிபாடு 5 மணிக்கு அங்கே தீபாவளி. நம்முடைய தில்லையில 6 மணிக்கு தீபாவளி. தில்லை அம்மாள் ஆடிக்கொண்டிருக்கிறார். 6 மணிக்கு தீட்சர்கள் தீபாவளி தொடங்கி விடார்கள். இதை வைத்துக் கொண்டு ஒரு சித்தாந்த அடிப்படையில சாத்திர கோட்பாட்டை நம்முடைய தமிழ் தாத்தா அவர்கள் எழுதுகின்ற பொழுது எல்லா உயிர் கூட்டங்களும் 5 மணிக்கு திருவாரூர்ல வந்து சேருகின்றனவா. அங்கே சாயரட்சியை பார்த்துவிட்டு அங்கிருந்து எல்லா உயிர் கூட்டங்களும் தில்லையம்பலத்திலே வந்து ஒடுங்கி காலை உஷக்கால வேலைகளை தொடங்கி இங்கிருந்து சென்றரிக்கின்றன. இதான் ஒடுங்கி, இங்கிருந்து மலத்து உலகா, இங்கிருந்து ஒடுங்கி அதுக்கப்புறம் பொறுப்படுது என்ற கருத்து சொன்னார். அப்பேற்பட்ட சூழலுக்குரியதாக இருக்கக்கூடிய தில்லையம்பலத்தினுடைய சூழலிலே 5 பேரையும் கண்களை கொள்ளுகின்ற பொழுது இறைவன் அதிர்ச்சிக்க அந்த உயிர் கண் வழியாக பார்த்த 50 பார்த்தன. ஆனால் அந்த கரணமும் அப்படித்தான் பார்க்கும் என்பதனாலதான் அந்த கரணம் அவற்றில் ஒன்று இல்லை என்பதனாலே புறக்கருவை பார்த்தது போலவே அந்த கரணங்களையும் அதிர்ச்சித்துத்தான் இறைவன் பார்க்க வைக்கிறான் என்ற கருத்தினை நமக்கு அங்கே எடுத்து காட்டுகிறது. மனம், புத்தி, சித்தம், ஆங்காரம், இந்த 4 பொருள்கள். மனம் ஒன்றை பற்றுகிறது, புத்தி அவற்றை தன்னுடைய அமைப்பிலே சேர்த்துக் கொள்கிறது. அங்கே சித்தம் சற்று ஆராய்ந்து ஒரு குழப்பமற்ற தன்மையிலே வருகின்ற பொழுது அகங்காரம் தொழில் பட ஆரம்பிக்கிறது. இப்படி ஒரு பொருளை பற்றுவதற்கும் அவற்றை என்னது என்று அறிவதற்கும், அதுதான் அருமையாக சொன்னார்கள். ஒரு பொருளை பார்க்கின்ற பொழுது அந்த பொருள் பருப்பொருளா, அதை நிர்விகற்பம் என்று சொல்வார்கள். சித்தாந்த சொல், டெக்னிக்கல் டேர்ம் என்று சொல்கின்ற பொழுது நிர்விகற்பம், அதை பாகுபாட்டுக்கு உரிய தன்மையாக அதை கருதாமல் சாதாரணமாக பொது பொருளாக பார்ப்பது என்பது ஒரு பார்வை. ஆனால் அதுவே சவி விகற்பம் என்று பார்க்கின்ற பொழுது அந்த பொருளை உண்மை என்ற அமைப்பினை காணுகின்ற, அதுதான் உண்மை என்கின்ற இலக்கண நுட்பத்தை காணுகின்ற பொழுது, சவி என்பது தெளிவுபடுத்துகின்ற பொழுது காணப்பட்ட பொருள் ஆனா பெண்ணா, அது அணிந்திருப்பது, அது அவருடைய குணாதிசயங்கள், இவற்றை பற்றியெல்லாம் அறிகின்ற தன்மையுடையதாக அமைத்துக் கொள்கின்ற தன்மைக்கு உயிர்தான் அவைகளை அனுஷ்டிக்கின்றன. ஆக மனம் ஒன்றை பற்றுகின்ற சூழ்நிலையாக இருந்தாலும் கூட தொழில்படுகின்ற சூழ்நிலை வரை நம்முடைய இறைவன் அந்த கரணங்களை
அப்படி தூண்டுதல் காரணமாக அவற்றை சிறப்பாக செய்கிறார். அப்படி செய்கின்ற அந்த சூழலுக்குரியதாக கர்த்தாவாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மா இருக்கிறது. அந்த ஆன்மாவை அதிர்ச்சிக்கக்கூடிய ஒருவன் உண்டு என்பதை ஆன்மா அறிவதில்லை. அந்த அந்த கரணங்கள் நம்மை பார்க்க வைத்தது, நினைக்க வைத்தது ஒரு உயிர் என்கின்ற தன்மையை அந்த கரணம் உணரவில்லை. அப்படி அந்த கரணம் உணராத சூழலை இருப்பது போலத்தான் இதுக்கு வேறுபட்டதாக ஒன்று இருக்கிறது என்கின்ற அமைப்பினை மெய்கண்டார் சொல்லுவதாலே இதை அதிர்ச்சிப்பதற்கு உயிர் என்ற ஒன்று உண்டு. ஆனால் இந்த உயிர் தன்னை அனுஷ்டித்து பார்க்க செய்வதற்கு உரிய உள் பொருளாக இருப்பவன் இறை. இறை அந்த இறையை இந்த உயிர் அறிவதில்லை. அதற்கு காரணம் என்ன? அவற்றை காண முடியாமல், இறைவனை காண முடியாமல் தடுக்கின்ற தன்மையாக இருப்பதுதான் ஆணவத்தினுடைய அமைப்பு. அந்த ஆணவத்தினாக இருப்பது மூலம். அதான் நம்முடைய பொன்னம்பலார் சார் மூல மலம் என்று சொன்னார். அந்த மூல மலத்தை இறைவன் அனுஷ்டிக்கிறான் உயிருக்கு. எப்படி அனுஷ்டிக்கிறான்? எப்படி அந்த உயிரானது தன்னை அனுஷ்டிக்கக்கூடிய தன்மையுடைய இறைவனை அறியாத பொழுது அறிவிப்பதற்கென்று ஒருவர் தேவை. அதுதான் குரு. குருதான் உபதேசத்தின் மூலமாக அனுஷ்டித்து அந்த அந்த கரணங்கள் மூலமாக பொருள்களை, பதார்த்தங்களை அறிய செய்கிறான். திருச்செங்கோட்டாங்குடிக்கு அருணகிரிநாத பெருமான் போகிறார். பெருமானிடத்துல, பெருமானே எனக்கு உபதேசம் பண்ணு, நான் அறியாமையில இந்த உலகத்துல உழந்து கொண்டிருக்கிறேன். சங்கோகோதைநாத முடு கூடி வெகு மாயை இருள் வெந்தோட மூல அழல் ஈச உபதேசமதை கங்காதில் போதி இருபாத மலர் சேர அருள் புரிவார். திருச்செங்கோட்டாங்குடி திருப்புகள் என்ன மாதிரி பாடுறாரு பாருங்க. ஐயா அவர்கள் சொன்னாரு, நம்முடைய ஆசிரியர் வெள்ளைவர்ண ஐயவர். வெள்ளைவர்ண ஐயவர் நான் படித்த காலத்தில் அவர் ஆராய்ச்சி துறையில் இருந்தார்கள். ஆனால் அவருக்கு நேரடியாக பாடல் நடத்தியவர்கள். நான் மானசீகமாக அப்பொழுது ஐயா அவர்கள் தொடர்பு கொள்பவர். அவர்கள்தான் யாழ் நூல் ஆசிரியர் விபுலானந்தர். நம்முடைய பாரி அவர்கள் கூட விபுலானந்தர் பற்றி குறிப்பிட்டார்கள் தன்னுடைய வாழ்த்துல. விபுலானந்தத்தில் கேட்டார்களாம், அருணாருடைய பாடல்கள் பெரும்பாலும் பெண்களை பற்றிய வர்ணனை இருக்கிறது. அந்த வர்ணனையோடு முருகப்பெருமானை பாடுவதா, இப்படி ஒரு பாட்டு இருக்கலாமா என்று கேட்டார்களாம். இவரே கேட்டாராம், வெள்ளைவர்ணரையா கேட்டார். வெள்ளைவர்ணரையா கேட்டார் என்பதை ஐயா அவர்களை நாங்கள் எங்கள் கல்லூரிக்கு அழைத்து ஒரு பெரிய கவிதை போட்டிக்கு அவரை நடுவராக வைத்து நாங்கள் மறுமலையினுடைய பிள்ளைத்தமிழை உருவாக்குகின்ற பொழுது ஐயா அவர்களைத்தான், வெள்ளைவர்ண ஐயா அவர்களைத்தான் இங்கிருந்து நான் வரவழைத்திருந்தோம். அவர்களைத்தான் நடுவராக வைத்து போட்டிக்கு தீர்ப்பு சொல்லப்பட்ட சூழ்நிலை. அவர்களாம் அப்பதான் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது எங்க நிறுவனோடு நாங்கள்லாம் ஆசிரியர்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஐயா சொன்னார்கள், நான் இப்படி கேள்வி கேட்டேன் யாழ் நூல் ஆசிரியத்தில் விபுலானத்தில். அவர் சொன்னார், இசைத்தமிழை சண்டக்கட்டோடு பாடி அமைக்கலை ஞான சம்பந்தருக்கு பிறகு நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தர், நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தர் என்று பாடிய சுந்தரனுடைய அடையாளத்திற்கு உரியவராக இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தருக்கு பிறகு சங்க இலக்கியத்தை வீட்டுருவாக்கிய பெருமை திருஞான சம்பந்தருக்கு உண்டு. அவருக்கு பிறகு தமிழ்நாட்டில் யாருமே இசைத்தமிழை தொடவில்லை. தொட்டவர் நம்முடைய அருணகிரிநாதர். இந்த தொட்ட இந்த திருப்புகள் இல்லை என்று சொன்னால், இசைத்தமிழுக்கு இந்த திருப்புகள் இல்லை என்று சொன்னால், இங்க இருக்கிற உண்டான விரிகுடா கடல் இதிலே கொண்டு போய் இந்த நூலை கொட்டி விடலாம் என்று சொன்னார். அவருக்கு பிறகுதான் அருணகிரியை பின்பற்றித்தான் திருவாமத்தூர் வண்ணத்தெரும் தண்டமான சுவாமிகள். அதுபோல
வடலூர் வள்ளல் பெருமான், அதுபோல பாரதி, பாரதிதாசன் இவர்களெல்லாம் தமிழிசை பரப்பிலே ஊக்கம் காட்டினார். நான் எதுக்கு சொல்ல என்று சொன்னால், சம்போகோதை நாகாத மொடு கூடி வெகுமாய இருள் மூலமலம் சொன்னாரு. அது அறிஞர் சிலர் மாய இருள் வெந்தோட மூல வெந்தோட அது அந்த ஆன்மாவை விட்டு ஓடுகின்ற தன்மைக்காக கண்காதில் ஓதி அந்த உபதேசத்தை என்னுடைய காதிலே ஓதுவாயானால் இந்த ஆன்மா பரிபக்க முடியும். எனவே இறைவன் அனுஷ்டிக்க புற கருவிகள் உணர்ந்ததை போல குரு உபதேசம் என்கின்ற வகையிலே அதுவும் சிவபெருமானுடைய அருளாக இருக்கக்கூடிய பிரணவ மந்திரம் என்பதனாலே அது அனுஷ்டிக்க மூலம் அந்த அந்த கரணத்தை விட்டு தெளிவடைவதற்கு அது வாய்ப்பாக இருக்கிறது என்ற கருத்தின் அடிப்படையில் தான் இந்த நூற்பாவை சந்தித்தது ஆன்மா என்றாலும் கூட அந்த இறைவனை காண முடியாமல் இருக்கின்ற வகையிலே உணராததாக சகசமலமாக இருந்தாலும் கூட அவற்றை நீக்குவதற்கு இறைவனுடைய அனுஷ்டிப்பு தேவை என்பதை நினைவுபடுத்தி மெய்கண்டார் இறுதியாக அந்த நூற்பாவுடைய கடைசி பகுதியை சொல்கிறார். இந்த அமைப்பு என்பது இறைவன் இந்த ஆன்மாவுக்கு 5 வகையான அவத்தைகள் கொடுத்து அதனாலேயும் காண முடியாத சூழ்நிலையிலே இந்த ஆன்மா தத்தளிக்கிறது என்பதை சொன்னார். ஐயா அவர்கள் சொன்னது போல ஒரு பக்கம் இயல்பாக இருக்கக்கூடிய விழிப்பு, ஒரு பக்கம் அந்த விழிப்பினுடைய அடுத்த மறுபக்கமாக இருப்பது கனவு, நனவு, கனவு, அதற்கப்புறம் உறக்கம், அதற்கப்புறம் துரியம் என்று சொல்லக்கூடிய பேருறக்கம், அதற்கு பிறகு மீண்டும் எழ முடியாம என்ன நடந்தது என்று தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சமாதி நிலையான துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இந்த ஆன்மா 5 அவத்தையிலே கட்டுண்டு கிடக்கிற காரணத்தினால்தான் இந்த ஆன்மா தன்னை அனுஷ்டிக்கக்கூடிய உயிரை அது காண முடியாமல் இருக்கிறது. எனவே அது வேறு. ஐயா அவர்கள் படிப்படியாக உதாரணம் சொல்லிக் கொண்டே வந்தார். சட்டை என்னோடு தான், ஆனால் சட்டை வேறு நான் வேறு என்பது போல இந்த ஆன்மா இந்த அந்த கரணங்கள் தம்மை அனுஷ்டிக்கக்கூடிய இறைவனை தான் காண முடியாதனாலே மெய்கண்டார் சொன்னார். இந்த உதாரணத்தின் மூலமாக இறைவன் வேறு, இந்த அந்த கரணங்கள் வேறு, புறக்கருவிகளாக இருக்கக்கூடிய மெய்வாய் வேறு, அதிர்ஷ்டித்த உயிர் வேறு, அதை அறிய முடியாமல் இருக்கின்றன என்பதை அந்த 4வது நூற்பாவுடைய அமைப்பிலே எடுத்து சொன்ன அவர் 5வது நூற்பாக்கு வருகின்ற அந்த சூழ்நிலையிலே உயிர் மேலே சொன்ன அந்த உயிர் விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண் மூக்கு அளந்தறிந்து அறியா ஆங்கவை போல தாம் தம் உணர்வின் தம் அருள் காந்தம் கண்ட பிரசாசத்து என்று ஒரு ஓமையை இங்க எடுத்து காட்டுகிறார். மெய்வாய் கண்மூக்கு செவி அறியாதது, அதுபோல அந்த கரணங்களும் அறியாமல் இருந்தன. ஆனாலும் அருட்சக்தியினுடைய அமைப்பினாலே காண்பதற்குரிய பக்குவத்தை அடைவதற்கு முடியும். எப்ப முடியும் என்று சொன்னால், அது படிப்படியாக பக்குவம் அடைகின்ற சூழ்நிலையில் ஒரு எல்லையை எட்டுகின்ற பொழுது அது முடியும். அது எப்படி முடியும் என்று சொன்னால், அதுக்கும் ஒரு இறையொருள் சித்தி அங்க கூட வேண்டும். அந்த இறையொருள் சித்தி கூடுவதைத்தான் தனி அருள் என்று சொன்னார். தனித்த இறையொருள் சக்தி அந்த ஆன்மாவுக்கோ அல்லது அந்த கருணத்துக்கோ பதிகின்ற பொழுது என்று சொன்னார். இந்த ஆணவ மலத்தினுடைய அமைப்பினை கேட்ட சகலாக பண்டிதனுடைய அமைப்புக்கு நம்முடைய மெய்கண்டார் என்ன நினைச்சாராம், இவருக்கு இன்னும் சர்க்காரிய அமைப்பு இவருக்கு இன்னும் தெளிவடையவில்லை, சத்தினி பாதம் இவருக்கு தெளிவடையவில்லை என்று நினைத்தாராம் என்று வஜ்ரவேல் அவர்கள் சித்தாந்த திறன் என்ற ஒரு நூல்ல ஒரு குறிப்பு காட்டுகிறார்.
இந்த வரலாற்றை எழுதி கொண்டு வருகின்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது ஒரு சர்க்காரிய தன்மையாக இருக்கக்கூடிய அமைப்பையும் சகலாகம் பண்டிதராகிய என்னுடைய தந்தையாருடைய ஆசிரானுக்கு தெரியவில்லை. ஆனால் அதே நேரத்தில் சத்திரி பாதத்தினுடைய முறைப்பாடும் தெரியவில்லை. அவருக்கு தெரிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று திருவருள் ஊக்குவித்ததினாலே மௌனமாக இருந்து எப்படி கல்லால மரத்தின் நீடிலே சின்முத்திரை காட்டினாரோ அதுபோல தட்சிணாமூர்த்தி சுவாமிகள், அதுபோல மெய்கண்ட சுவாமிகள் நேரடியாக சுட்டி உரைக்கக்கூடிய அமைப்பிலே இவனென்றே பெம்மான் இவனென்றே என்று சுட்டி வரித்த பிள்ளையை போல சுட்டி வரித்த அடுத்த பிள்ளை நம்முடைய மெய்கண்டர். அந்த வகையில் தான் தனி அருள் கூட்ட தனித்த திருவருள் அந்த ஆன்மாவை பக்குவப்படுத்த வேண்டும். ஐயா அவர்கள் சொன்னார், இறைவன் ஏன் இந்த பிறப்பை கொடுக்கிறார்? இந்த பிறப்பில் அவன் தப்பித்துக் கொள்வதற்குரிய ஆன்மாவுக்குரிய ஆன்மா மீது வைத்திருக்க பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய் வளைதன் மணிவாசகர் சொல்றாருல்ல. அதனால இந்த ஆன்மாவை பக்குவப்படுத்தி மீண்டும் பிறவாமையை கொடுக்க வேண்டும். அது தப்பித்து மீண்டும் கீழால் அவத்தியில் அவத்தப்படுவதற்கு அந்த ஆன்மா போய்விட்டால் இறைவன் ஒன்று செய்ய முடியாது. அதனால்தான் தனித்த அருள் அந்த ஆன்மாவுக்கு அவன் காட்டுகின்ற தன்மை. தனித்த அருள் தமி என்றாலே, அதனால்தான் தமிழ் என்ற சொல்லிலும் கூட தமி என்ற சொல்லுதான் பகுதி. ஈழ் என்பது சிறப்பு எழுத்து, எந்த மொழிக்கும் இல்லாத ஈழ் எழுத்து சிறப்பு. தமிழ் என்பது தனித்த ஒன்று என்பது கருத்து. தமிழ் என்ற சொல்லுக்கு தனித்த ஒன்று, அதனால்தான் தன்னேர் இல்லாத தமிழ் தெய்வ தமிழ் என்று சொல்லப்பட்டது. 5000 ஆண்டு காலத்துக்கு முற்பட்டதாக எந்த மொழியும் இதுவரை எந்த மொழி அறிஞனும் சொல்லவில்லை, தமிழை தவிர. நினைச்சு பாருங்க, 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக தமிழை தவிர எந்த மொழியும் சொன்னதாக எந்த மொழியில் அறிஞரும் சொல்லவில்லை. அப்ப அந்த சொல்லுக்கு இயல்பாகவே நம்முடைய மூதாதையர்கள் ஓங்கள் இடைவந்து உயர்ந்தோர் தொழிவிளங்கி ஏங்களுடைய ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் விண்ணே தனியாழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன் நேர் இல்லாத தமிழ். தனக்கு நேரா இன்னொன்று இல்லை. வள்ளுவர் கூட கடவுளுக்கு ஓமை சொல்லுகின்ற பொழுது தனக்கு ஓமை இல்லாதான். கடவுளுக்கு ஓமை சொல்ல முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஓமையிலாத இருக்கக்கூடிய, காலையில கூட சொன்னாங்க அல்லவா, விலையில்லாத புத்தகம். ஐயா அவர்கள் வெளியிட்ட அந்த புத்தகம் விலையே இல்லை, விலை எறியாத புத்தகம் என்று சொன்னாலே அதுக்கு மதிப்பு கூடுது. அது மாதிரி பெருமானுக்கு ஓமை இல்லை என்று சொன்னார். ஓமை யாரு தேடி எங்க கண்டுபிடிச்சு சொல்லணும் முடியவே முடியாது. அப்பேற்பட்ட அமைப்புக்குரிய அந்த தமி அருள், தனித்த அருள் ஆன்மாவை பக்குவப்படுத்த வேண்டும் என்ற கருணை உள்ளத்தினாலே இந்த ஆன்மாவுக்கு அதட்டித்து அவளுக்கு இந்த அவத்தையினுடைய தன்மையிலிருந்து நீக்குகின்ற சூழ்நிலையிலே ஆக்குகிறார் என்று இந்த 5வது அமைப்பில் எடுத்து காட்டுகின்ற சூழ்நிலையாக 5வது நூற்பாவை மெய்கண்டார் அப்படி அமைத்தார். அதற்கு பிறகு இப்ப 4வது நூற்பாவிலேயே 3வது நூற்பாவிலேயே புறக்கருவியாக இருக்கக்கூடிய மெய்வாய் கண்முக்கு செவி வேறு உயிர் வேறு. 4வது நூற்பாவுடைய அமைப்பிலே அந்த கரணம் வேறு உயிர் வேறு. இந்த உயிர் இறைவனுக்கு வேறுபட்டது, இறைவனை அறியாதாக இருக்கிறதுனாலே உயிர் வேறு இறை வேறு. ஆனால் இது 4வது நூற்பாவு. 5வது நூற்பாவுடைய அமைப்பிலே வருகின்ற பொழுது பேரித்து நம்மை வளர்த்தெடுத்த இந்த மார்கழி திங்களுக்குரிய சூழ்நிலையாக அமைகின்ற தத்துவார்த்தமாக அமைகின்ற பொழுது அந்த ஆன்மாவை கீழே விட்டுவிடக்கூடாது. கடையனுக்கும் கடிதே கடை மோட்சம் என்று சொன்ன, கடையனுக்கும் கதி மோட்சம் பெட்டன் ரசல் எழுதிய புத்தகம் தான் நம்முடைய மகாத்மா காந்தியை புரட்டி போட்டது என்று அவரே எழுதுவார். பெட்டன் ரசல் எழுதிய
கடையனுக்கும் கடித்தேற்றம். எனவே அந்த கடையனையும் கொண்டு வந்து நாம் கடைத்தேற்றம் செய்ய வேண்டும் என்று பெரும் கருணை அமைப்பினாலே இறைவன் தமி அருளை இந்த ஆன்மாவுக்கு காட்டியதினாலே இந்த ஆன்மா சொற்படத்தில் இருந்தாலும் சரி, அல்லது விழிப்பில இருந்தாலும் சரி, அல்லது வேறு வகையில துரியாதீதமாக சமாதி நிலையிலே இருந்தாலும் சரி, இந்த ஆன்மாவை அதிலிருந்து நீக்கி தனித்து அந்த ஆன்மாவை கடைத்தேற்றுகிறான். இதுதான் புராணங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் முழுவதுமாக இருக்கின்ற அமைப்பு. திருவிளையாடல் புராணத்திலே ஒரு பழி பாதகம் செய்த ஒருவன் அம்மையார் கேட்கிறார், அங்கே கண்ணி, இவனுக்கு போய் பெருமானை நீங்கள் போய் அனுக்கிரகம் செய்யலாமா என்று. இல்லை, ஏற்கனவே இந்த ஆன்மா ஒரு வகையிலே நம்மை நோக்கிய பயணத்தில் இருந்தது, இடையில இருக்கக்கூடிய பிறவினுடைய அமைப்பினாலே தடுமாறியது. எனவே முன்பு இருந்த அந்த வினையினுடைய பயன் இப்படி முளைக்க தோன்றுகிறது. எனவே அந்த பழிபாவங்களை நீக்கி அவனுக்கு அருள் செய்வது என்பது நம்முடைய இயல்பு. அதனால்தான் தமிழ் அருள் என்று சொல்கிறேன். எனவே தனித்த தன்மையை அதனால்தான் நம்முடைய மணிவாசக பெருமாள் பேதித்து நம்மை பேதித்து தீமையிலிருந்து பேயடையா பிரிவடையும் என்று சொன்னாலே, அது மாதிரி நமக்கு துன்பம் இல்லை, அது நம்மை விட்டு பிரிந்து ஓடிவிடும். அது மாதிரி அங்கே இயல்பாகவே பேதித்து அந்த ஆன்மாவை தீமையிலிருந்து நீக்கி பரிபூர்ணமாக ஆக்கி அந்த ஆன்மாவை கரை சேர்க்கிறார். எனவே அருள் தான் கரை சேர்க்கிறது. அது தமி அருள், தனித்த இறைவனுடைய அருளுக்கு தனித்த அருள் என்கின்ற ஒரு பெயரினை நம்முடைய மெய்கண்டார் சூட்டுகிறார். ஆறாவது அமைப்பாக வருகின்ற பொழுது இறைவனுடைய திருவுருவ அமைப்பினை எடுத்து காட்டுகிறார். பல்வேறு வகையான இறைவனுக்கு பல உருவங்கள் உண்டு. பல்வேறு வகையான உருவங்களை சொல்லுகின்ற சூழலையில பார்த்தால், இது அவன் திருவுரு அவன் இவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் திரு உத்தர கோசமங்கை சொல்றாருல, இது அவன் திருவுரு. அவன் வேறு, இது வேறு. இது அவன் திருவுரு. இப்ப இது என்பது ஐயா அவர் சொன்னார் அல்லவா, அவன் அவள் அது என்று சொன்னால் அது என்பது எது? அகரடி பொருளாக இருக்கக்கூடிய ஒன்று. அது அந்த உரு என்று வருகின்ற அந்த சொல்லினுடைய அமைப்பே அது மூன்று தன்மை உடையதாக அமைவது. இந்த உரு தோற்றி காணப்படக்கூடிய அந்த உருவம் இதற்கு முந்தி இருந்த நிலை வேறு, அது அரு உரு. அதற்கு முந்தி இருந்த நிலை வேறு, அரு என்பது. அரு உருவாக மாறுகிறது. அதுதான் கண்ணால் காணக்கூடியதாக இருக்கக்கூடிய உருவாக மாறுகிறது. மலர் சிலம்படி ரொம்ப அருமையா பொன்னமலா ரொம்ப ஆழங்கள் பட்டவர் அவர். எனக்கு எல்லாம் தெரியும், எங்க சித்தாந்த பத்திரத்துல வந்து எல்லாமே தெரியும். பொன்னம்பலாருடைய அறிவாற்றல் ஆழத்தை நாங்கள் நன்கு அறிவோம். இந்த ஊர்ல தான் பர்றார் சேர்க்கிறார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் மலர் சிலம்படி வாழ்த்தி மலர் சிலம்படின்னு சொல்லக்கூடாது. சி.கே. சுப்பிரமணியம் பிள்ளையார் எழுதி காட்டுறார். மலர் சிலம்படி இச்சன்ன போடக்கூடாது. மலர் சிலம்படி என்று போட்டால் அது ஓமை ஆகிடும். மலர் சிலம்படி அது வினைத்தொகை. அதுல பல உயிரினங்கள் தோன்றுகின்றன. தோற்றத்திற்கு அடிப்படையை முதல் வரியிலே சொல்கிறார் சேர்க்கிறார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். இறைவனுடைய உருவத்தை இந்த ரெண்டு சொற்கள் மூலமாக சேர்க்கிறார் கருத்துகிறார். இவர் சொல்றார், நம்ம சாமி வேங்கண்ட சாமி அதாவது உணர் உரு அசத்து. காணுகின்ற உருவ பொருள் அது அசத்து, அகர்விக்குரிய தன்மை உடையது, அறிவற்ற என்கின்ற தன்மை சொன்னார். உண்மை காணுகின்ற அந்த பொருளுடைய அமைப்பு அப்படித்தான். அதனால்தான் சேக்கிழார் எடுத்து காட்டுகின்ற அந்த தில்லையில் இருக்கக்கூடிய அம்பலக்கூத்தலை
உருவாக அறிமுகப்படுத்துகிறார். எப்படி? உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் சொல்லும்போது உருவாயிடுவான். அரியவன் என்று சொல்லும் பொழுது உருவாயிடுவான். ஏன்னா ஆணோ பெண்ணோ ஒரு பொருளை சுட்டுகின்ற தன்மையாக அமைந்து விடுகிறது. ஆனா அதற்கு முன் நிலை என்ன? அந்த உருவத்தை அறிவதற்கு முன் இருக்கிற அமைப்பு என்ன? அதுதான் உணர்ந்து ஓதுதல் என்று நேரடியாக பார்ப்பதற்குரிய சூழ்நிலையாக அந்த பெருமான் அங்கே ஆடிக்கொண்டிருக்கிறார். என்று வந்தாய் என்ற குறிப்பு ஐயா கையால கூட காட்டினாங்க. அந்த குறிப்போடு அவன் ஆடுகின்ற ஆட்டம். ஆனா அவனை அறிகின்ற பொழுது எப்படி அறியலாம் என்று சொன்னால், சம்பு பக்கம் இறைவனுடைய அருளின் மூலமாகத்தான் அவனை இன்னார் என்று உணர முடியும். இல்லைன்னா உணர முடியாது. அதுதான் சிதம்பர ரகசியம். ஏன்னா இறைவனை உணரலாமே தவிர இறைவனை கண்ணாலே கண்டு உணர்த்த முடியாது என்கின்ற கருத்தினை உணர்தல் என்று சொல்லின் மூலமாக வைத்தார். உணர்ந்து அதுக்கப்புறம் தான் ஓதுனார். உணர்கின்ற பொழுது இருக்கிற தன்மை வேறு, ஓதுகின்ற பொழுது இருக்கிற தன்மை வேறு. உணர்கின்ற பொழுது ஓதுதல் இல்லை, ஓதுகின்ற பொழுது உணர்வு என்பது அதனுடைய அடிநிலையாக வந்துவிடும். ஓதினால் உணரலாம், ஆனா உணர்ந்தால் ஓதுவது என்பது இல்லை. உணர்ந்தது உணர்ந்ததுதான். சம்பந்த சுவாமிகள் சொல்லுகிறார்கள், இறைவனை பற்றிய குறிப்பு அமைகின்ற பொழுது அவனை பற்றிய முழு தன்மையும் பண்பையும் அவன் என்குணத்தான் அப்பேற்பட்ட அவனுடைய அமைப்பினை ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்க சோதிக்க வேண்டாம். அவனை சோதிக்க முடியாது. இன்னார் என்று சுட்டி காட்ட பிரமாணமாக சொல்ல முடியாது. இன்னார் என்று நீ சொல்ல முடியாது. அதுதான் இலக்கணம். அதை சொல்லுகின்ற சூழ்நிலை இப்படித்தான் என்ற ஒரு அனுமானம் உணர்ந்து என்கின்ற அமைப்பிற்கு அந்த உருவினை நாம் ஓரளவு அசை போடலாமே தவிர அது இன்னதுதான் என்று பொருளை நாம வெளிப்படையாக காட்ட முடியாது. அது உணரலாம். நம்முடைய திருமூலர் கூட மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. இறைவனுடைய அமைப்பினை சொல்ல வருகின்ற பொழுது ஒரு தத்துவத்தை கூட்டி மொழிகின்றார். மரத்திற்குள்ளே ஒரு உயிர் இல்லாத யானை சிற்பம் இருந்தது. ஆனால் அந்த சிற்பத்துக்குள்ளே மறைந்திருக்கிற பொருள் இறைவனுடைய தன்மை, அதான் உணர்தல் என்கின்ற அமைப்பு. சுருக்கமா சொன்ன அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன். ஒரு மேல் மாடிக்கு போக வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் கேட்கிறோம், இந்த மாடிக்கு எத்தனை படி என்று கேட்கிறோம். 10 படி இருக்கும், எனக்கு தெரியாது. ஆனால் பொன்னம்பலம் கேட்கிறான், நான் சமாளிக்க வேண்டியிருக்கிறது. நான் என்ன சொல்றேன், ஐயா 10 படி என்று சொன்னால் 15 படியாக கூட எடுத்து போச்சுன்னா நீங்க சொன்னது தப்பு என்றுவார். ஆனால் நான் ஒரு யதார்த்தமா ஒரு பொருளை சொல்லி கட்டிகார்த்தனமாக என்னை நான் மாற்றிக் கொள்கிறேன். நான் சொன்னேன், எத்தனை படி இறங்கணுமோ அத்தனை படி ஏறி வந்தேன். நான் 10 படியனும் 5 படியனும் 50 படியனும் சொல்லல. 10 படி 50 படி என்று சொன்னால் அது விஞ்ஞானம். நான் எத்தனை படி இறங்கணுமோ அத்தனை படி ஏறி வந்தேன்னா விஞ்ஞானம். இதுதான் ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாடு. நான் எத்தனை படி இறங்கணும்னு சொன்னா எத்தனை படி வேணாலும் நாம் நினைத்துக் கொள்ளலாம். இந்த அடிப்படை இருக்கக்கூடிய சூழலை தான் உணர்தல் என்று சொல்லக்கூடிய வகையில இது அவன் திருவுரு. அவனை பார்க்கல, அவனை பார்க்காத சூழ்நிலையிலேயே அதை கூட மணிவாசகர் ஒரு இடத்துல கடைசியில, அதாவது ஒரு பகுதியில் அவர் எடுத்து காட்டுகிறார். அந்த மணிவாசகருடைய சூழ்நிலையில வண்ணந்தான் சே என்று வெளிதே அன்று ஏகன் அநேகன் அணு அணுவில் இறந்தான் என்று அங்கு எண்ணந்தான் தடுமாறி
இமையவர்கள் தேவர்கள் அத்தனை பேரும் இறைவனுடைய உருவத்தை அப்ப உணர்வதற்குரிய சூழ்நிலையாக அந்த உரு நமக்கு அடையாளப்படுத்துகிறது. இட் இஸ் நாட் எ காட். அந்த உருவே கடவுள் இல்லை. ஆனால் இது கடவுளை நாம ஒரு அடையாளம் காட்டுவதற்குரிய ஒரு குறியீடு. அதனால்தான் லிங்கம் என்று நம்முடைய பெரியவர் சொன்னார். லிங்கம்னா அடையாளம் அர்த்தம், சுட்டி உணர்த்துகின்ற ஒரு அடையாளம். லிங்கம் என்று சொன்னாலே ஒரு அடையாளம். அந்த உருவனுடைய அமைப்புக்கு நாம் எது வேண்டுமானாலும் அந்த உருவோடு சேர்த்துக் கொள்ளலாம். அந்த உரு எப்படி வேண்டுமானாலும் வரும். இளையான்குடி மாறனார் வீட்டுக்கு ஒரு வகையா வரும், அதே ஏற்பகையானார் வீட்டுக்கு ஒரு வகையா வரும். இப்படி ஒவ்வொரு வகையாக அது தன்னுடைய உருவை மாற்றிக்கொண்டு வடிவமுடையதாக அது வரலாம். ஆனாலும் அந்த இறைவனுடைய அமைப்பினை இமையர்கள் காண முடியாமல் வண்ணந்தான் செய்யதென்று வெளியே அன்று ஏகன் அநேகன் அணு அணுவில் இருந்தான் என்று அங்கு எண்ணந்தான் தடுமாறி இமையோர் கூட்டம் எய்துமாறு அறியாத என்றாய். அவர்கள் தடுமாறுகிறார்கள். ஆனால் பெருமானே, நான் அப்படி இல்லை. மணிவாசகர் சொல்றார், தேவர்கள் கைலாயத்துக்கு பக்கத்திலே இருக்கிறார்கள், ஆனால் அவர்களை உன்னை முழுமையாக அறியவில்லை. ஆனால் நான் உன்னை பூலோகத்தில் இருந்த வண்ணமாக அறிகிறேன். எப்படி? உந்தன் வண்ணந்தான் அது காட்டி வடிவு காட்டி. உன்னுடைய வண்ணம் இன்னது, உன்னுடைய வடிவம் இன்னது. செந்தழல் புரைதிரு மேனியும் காட்டி திருப்பெரும் துறையுரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய். சொல்றாருல, அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய். ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. இந்த காட்டி என்று சொல்லி நம்முடைய மணிவாசக பெருமான் நேரடியாகவே கண்ட உருவினை அவர் பதிவு பண்ணினார். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். மெய்யே நேரடியா சிவபெருமான் வடிவத்தோடு வந்திருக்கிறான், மாண்டு சட்டி தாங்கி வந்திருக்கிறான், நேரடியா பார்க்கல. மெய்யே உன் பொன்னடிகள் நிலந்தன் மேல் வந்தருளி நீள் கடல்கள் காட்டி. சிவபுராணம் எப்படி ஓடுது பாருங்க. நீலந்தன் மேல் வந்தருளி. நம்முடைய ராகவனார் சொன்னார்கள், மரத்தின் கீழே இருந்து உபதேசிப்பது என்பது புத்தனுக்கும் சரி, மற்ற அடியார்களாக இருந்தாலும் சரி, மரத்தின் கீழ் இருந்து உபதேசம் கேட்பதனால இருக்கக்கூடிய அந்த உயிர்ப்பு, அந்த தன்மையை அவன் பெறுகின்ற தன்மை உடையதாக இருப்பதை சொன்னார்கள். குருந்த மரம் என்பது என்ன தெரியுமா? இது ஒரு மரம் தான். ஆனா எங்க பேராசிரியர் சொன்னார், குரு இருந்த மரம் குருந்த மரம். குருந்த மரம் என்றால் குரு இருந்து உபதேசித்த மரம் குருந்த மரம். அது ஆவுடையார் கோயில்ல திருப்பெருந்தூர்ல இருக்கு. அதான் சொன்னார். அப்ப நிலந்தன் மேல் வந்தருளி நீள் கடல்கள் காட்டி, அது கூட ஒரு இலக்கண முறையோடு சொல்றார் நம்முடைய மணிவாசகர். நீங்க அந்த மணிவாசகத்தினுடைய அமைப்பை பார்த்தீங்கன்னா, அந்த சிவபுராணம் இருக்கிற இலக்கண அடிப்படையின் பாதி அதை பார்த்தோம்னா, இப்ப குமரகுரு சாமி பாடினது கந்தர் கலிவெண்பா. ஆனா சிவபுராணம் பாடியது நம்முடைய மணிவாசக பெருமான் வெண்கலி. வெண்கலி வேறு, கலிவெண்பா வேறு. முழுவதுமாக வெண்பாவுடைய முழு இலக்கணம் இருக்கு. நான் முதல்ல பாட பாருங்க. தில்லை பதிவுடையான் சித்தம் பலம் தன்னில் அல்லும். ஏன்னா அவங்களும் அண்ணாமலை படித்தவங்க, நானும் அண்ணாமலை படித்தவங்க. எங்களுக்கு மூளை தமிழ் படித்தது மயிலமாக இருந்தாலும் நான் ஆங்கில கல்வி படிப்பதற்காக இங்கே பிஓஎலுக்கு வந்தேன். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பெருமானுடைய ஆடுகின்ற ஆட்டத்தினுடைய சூழலை அமைகின்ற பொழுது அதுதான் எடுத்து காட்டுறாரு.
இயல்பாகவே வெண்களி என்பது கொஞ்சம் மாறுபட்டது. எப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்றேன். எடுத்த உடனே நமச்சிவாய வாழ்க, இந்த வாழ்க என்ற சொல்ல பல பழைய பிரிதிகளை பார்த்தீங்கன்னா வாழ் என்கிற அந்த பாவனாவுக்கு பக்கத்துல ஒரு ஆணா போட்டிருப்பாங்க. அது அளபடைன்னு பேர், அளபடைன்னு பேர். வாழ்க வெண்கலிப்பாவில் அப்படி வந்தாதான் அது யாப்பு பிசகாமல் நமச்சிவாய வாழ்க நான்காள் வாழ்க இமைப்படுதும் என்ற சொல்லோடு சேரும். இல்லைன்னா இலக்கண பிழை வந்துடும். அது மாதிரிதான் நிலந்தன் மேல் வந்தருளி நீழ்கடல்கள் காட்டி என்ற இடத்துல காவண்ணாவுக்கு பக்கத்துல ஒரு ஆணா போடணும். அது அந்த பெருமான் தன்னுடைய திருவடியை நீளமாக காட்டியிருக்கிறான். எனவே இந்த காட்டி என்ற சொல்லை எல்லா இடத்திலும் பயன்படுத்துகிறார் நம்முடைய மணிவாசகர். அங்கே திருப்பதி எழுச்சியில் சொன்ன பாருங்க, அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் என்று சொல்லுகின்ற அந்த சூழலை போது அந்த உருவை நினைந்து பார்க்கின்ற பொழுது உரு உணர் உரு, எனவே அந்த உருவானது உணர்வினாலே உணர்ந்து கொள்ளக்கூடிய உருவாக இருக்கக்கூடியது என்பது கருத்து. அப்படிப்பட்ட அது இயல்பாகவே இது அவன் திருவுரு என்று சொல்லும்போது இது அவன் அல்ல, ஆனா அவன்தான் இவன் என்று எடுத்து காட்டுகின்ற சூழ்நிலையாக அவன் இல்லாமையும் இருக்கிறான், இருப்பதாகவும் இருக்கிறான் என்ற ரெண்டு தன்மையாக இருக்கிற அந்த சூழ்நிலையில் இந்த உலகம் இறைவனை அப்படித்தான் சொல் இருதரன் அல்லது சிவசத்து ஆம். இறைவனை சிவமாகவும் சக்தியாகவும் காணுகின்ற, அதாவது மானுர பாகனாக அர்த்தநாரியாக காணுகின்ற அமைப்புத்தான் அவனுடைய வடிவம். அதைத்தான் லிங்கம் என்று நம்முடைய புன்னமலர் அவர்கள் சொன்னார்கள். அந்த லிங்க உருவத்தினுடைய அமைப்புத்தான் இங்கே நமக்கு மறைமுகமாக நம்முடைய மணிவாசக பெருமான் மறைமுகமாக அந்த லிங்க உருவத்தினுடைய அமைப்பினை எடுத்து காட்டுகின்ற சூழ்நிலையாக இந்த அமைப்பினை அமைத்து காட்டுகிறார். கீழே இருக்கிற பகுதி சக்தி பீடம் என்பதும் மேலே இருக்கிற பானம் என்பது அது சிவ பீடம் என்பதாக கருதி அப்படி ரெண்டு பட்ட தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு அருவுரு என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அருவுருவாக இருக்கிற அந்த பெருமானுடைய அமைப்பு தான் மானுட தட்டை தாங்கி நமக்கு வருகின்ற பொழுது அதுதான் சகலாகவும் பண்டிதர் மெய்கண்டாரை பார்க்கின்ற பொழுது கண்டம் இல்லை, நேரே தலையில் இருக்கக்கூடிய சடை இல்லை, இருந்தாலும் அவனே இவன் என்று கருதி இந்த திருவுருவை சிவனாகவே கருதிய காரணத்தினாலே சிவனையே கடவுள் வாழ்த்தாக பாடாமல் அர்த்தநாரியே கடவுள் வாழ்த்தாக பாடாமல் மெய்கண்டாரையே கடவுளாக கருதி சுட்டி காட்டிய காரணத்தினால்தான் நம்முடைய மணிவாசக பெருமான் சொன்னார், இரண்டு வகையின் இசைக்கும் உலக. அவன் சத்தாக இருக்கிறான் அசத்தாக இருக்கிறான் என்று சொல்லுகின்ற தன்மையை போல உருவிலும் கூட சிவமாக இருக்கிறான், சக்தியாக இருக்கிறான். எனவே சிவசக்தி வடிவமாக அவன் இருக்கிற காரணத்தினால்தான் அவனை பற்றிய அந்த குறிப்பை சொல்லுகின்ற பொழுது அவனை எந்த உருவுக்கு உடையவன் என்று சொல்ல முடியாது என்பதை காட்டுகின்ற வகையில அருள் பாலிக்கின்ற அன்றைக்கு என்றைக்கு உபதேசத்தை பெற்றாரோ, நானேயோ தவம் பெற்றேன் சிவாய என பெற்றேன், நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். தியாகராஜ கல்லூரில் தியாகராஜ செட்டியார் திருவாசத்தில் ரொம்ப ஈடுபாடு உடையவர். அவருடைய மனைவி ராதா தியாகராஜன் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்தார்கள். என்னை ஒருமுறை ஐயாவுடைய அதாவது ஜூலை மாதம் 26, 27 அவருடைய நினைவு நாள். அதனால அவங்க கல்லூரியில் ஒரு சொற்பொழிவுக்கு அம்மா தான் என்ன ஐயா நீங்கள் திருவாசகம் வந்து ஒரு நாளைக்கு பேசுங்கன்னாங்க. அவங்க இன்ஜினியரிங் காலேஜ் திருப்பரங்குன்றத்தில் இருக்கு. இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு நாள், தியாகராஜர்கள் மதுரை தெப்பக்குளத்தில் ஒரு நாள். நான் 2 தலைப்பு கொடுத்தேன். திருவாசகத்தில் ஒரு சொல். அம்மா ஆச்சரியப்பட்டாங்க.
என்ன சார் திருவாசகத்தில் ஒரு சொல்லு. ஏன்னா அம்மாவை பற்றி சொல்லணும். திருவாசகத்துல அவ்வை துரைசாமி பிள்ளை பாடல் எழுதி திருவாசகத்துல PhD வாங்கணும். பல பேருக்கு தெரியாது. ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்க. அந்த நூல் வெளியிட்டிருக்கிறார். அவங்க என்ன சார் திருவாசகம் மாணிவாசகரே பூரா எழுதினாரு, ஒரு சொல்லு சொல்றீங்களா? அம்மா சிவாய நம என்று கொடுத்தது சிவபெருமான். அந்த ஒரு சொல் தவிர மற்ற எல்லா சொல்லும் மணிவாசகர் சொன்னது. அதனாலதான் அம்மா சொன்னேன், இந்த ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்குது என்பதை விஎஸ்டி சமஷ்டி என்ற தத்துவத்தின்படி அதை விளக்க போறேன்னு சொல்லிட்டேன். அது ஒன்று. அதே மாதிரி அங்க திருப்பரங்குன்றத்தில் பேசுகின்ற போது சொன்ன ஒரே தொடர், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று வீடுற்றேன். அந்த ஒரு சொல் 32 வயது, 32வது வரி. அந்த வரி 32 வயதுல மணிவாசகருக்கு முத்திப்பேறு கிடைத்தது என்பது வரலாறு. அதை தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக சொல்லுகிறார் என்பதாக சொன்னேன். அது மாதிரி மணிவாசக பெருமான் தன்னுடைய சொந்த அனுபவமாக அன்றைக்கு தான் உபதேசம் நடந்தது. அந்த உபதேசத்தை அவர் பதிவு பண்றதோடு நான் நிறைவு செய்கிறேன். இன்றெனக்கு அருளி இருள் கடிந்து, இந்த உரு என்பதற்கு அது செய்தி வருது, அதுக்காகத்தான். இன்றெனக்கு அருளி இருள் கடிந்து உள்ளத்து எழு ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன், நீயலால் மற்ற ஒன்று இல்லை. சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாய் திருப்பெரும் துறையுரை சிவனே. சிவன் அவ்வளவு பெரியவன். சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாய் திருப்பெரும் துறையுரை சிவனே. ஒன்று நீ அல்லை மற்ற ஒன்று இல்லை, யார் உன்னை அறிய கேட்பாரே. நீ அறிவித்தால் என்று என்னால் அறிய முடியாது, அதுதான் உரு. அப்படிப்பட்ட திரு உருவினை கொண்டவன் இறைவன் என்பதனாலே அந்த உருவினை மானசீகமாக நிறைந்து வணங்குகின்ற தன்மையைத்தான் இந்த உடலோடு ஒட்டியிருக்கக்கூடிய புற புலன்களாலோ அல்லது உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய அந்தரங்கமாக இருக்கக்கூடிய மெய்வாய் கண்மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய புறக்கருவியை போல அந்த கரணங்களாக இருக்கின்றனாலேயோ இறைவனை கண்டுவிட முடியாது. அவன் அருளாலே அவன்தாள் வணங்குகின்ற தன்மையை எப்படி ஒரு திறவுகோலாக நம்முடைய மணிவாசகர் சொன்னாரோ அதனால்தான் அவரை அறிய முடியும் என்பதை மெய்கண்டார் இந்த 6வது சூத்திரத்திலே வைத்து அவர் காட்டியிருக்கிறார் என்கின்ற கருத்தினை நிறைவு செய்கின்ற வகையிலே இந்த அருமையான இந்த சாநித்தியம் மிக்க இந்த அரங்கிலே குழிமிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய தலைதாழ்ந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை ஆண்டாண்டுதோறும் மருத்துவருக்குரிய சூழ்நிலையாக நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களும் நம்முடைய ராகனார் அவர்களும் தொடர்ந்து முயற்சி எடுத்து செய்வார்களாக என்பதாக தில்லையம்பலத்தில் இருக்கிற பெருமானை இறைஞ்சி வேண்டி வணங்கி, இதுவரை கூறிய அமைப்பிலே குறை இருந்தால் என்பால் தள்ளி, நிறை இருந்தால் அது எனக்கு தமிழ் அறிவுறுத்திய ஆசிரியர் பெருமக்களுக்கே உரியதாக என்பதாக சொல்லி, பேச்செல்லாம் தமிழ் மொழியின் பெருமை பேசி பெற்றெல்லாம் தமிழ்த்தாயின் பெற்று என்று மூச்செல்லாம் தமிழ் மொழியின் மூச்சை வாங்கி முற்றுமுழு திருப்பணிக்கு தம் மூச்சென்றின் பேச்சை நிறுத்தி நிறைவு செய்கின்ற பொழுது ஒன்றை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மாலையிலே பேச இருக்கக்கூடிய அருமை நண்பர் சிவச்சந்திரன் அவர்கள் இந்த சிவஞான போதத்தை ஒரு நூல் எழுதுகின்ற பொழுது சித்தியும், அதாவது போதமும் சித்தியும் மனிதனை புனிதமாக்கும் என்று எழுதியிருக்கிறார். போதமும் சித்தியும் மனிதனை புனிதமாக்கும் என்று சொல்கிறார். இந்த வரி எனக்கு ஒரு தூண்டுதலான ஒரு வரி. காரணம் என்ன, போப்பாண்டவர் அருமையான ஒரு வாசகம் சொன்னார். An honest man is the noblest work of God.
கடவுளுடைய நேர்த்தியான வேலைப்பாடு, சிறந்த மனிதன், போதமும் சித்தியும் புனிதமா மனிதனை புனிதமாக்க நண்பர் எழுதியிருக்கிறார். ஆனா போப் சொன்னாரு, an honest man is the noblest work of God. இறைவனுடைய நேர்த்தியான படைப்பு ஒரு உயர்ந்த மனிதன். அது நம்முடைய சித்தாந்தம் செய்கிறது. அந்த கடமையை புண்ணியத்தோடு செய்கின்ற புண்ணிய கண் இரண்டாக இருக்கக்கூடிய நம்முடைய 2 பேரும் தொடர்ந்து செய்வார்களாக என்பதை கேட்டுக்கொண்டு வருகிறேன், விடை பெறுகிறேன். வணக்கம். ஐயா இருக்கிற காலத்தில் நாம் இருக்கிறோம் என்பதே பெரிய பெருமை. அவ்வளவு ஆழங்கால் பட்ட புதுமை உடையவர். நீண்ட நாளாக அவரை அறிகிறோம். அவருக்கு நன்றியை பாராட்டுகிறோம். எல்லாருக்கும் மாடியில விருந்து இருக்கு, நிறைய இருக்கு. வேணுங்கிற அளவுக்கு கேட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் குயிக்கா சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா சீக்கிரம் வகுப்பை தொடங்கிடலாம். வாழ்க வளமுடன். அது விருந்தா சார் சொல்றாரு, விருந்தா நினைச்சுக்கிட்டு சாப்பிடணும். உணவு உணவு விருந்தா நினைச்சுக்கிட்டு சாப்பிடுங்க. ஏன்னா இது சிவஞான போதம்ங்கிற ஒரு மாபெரும் விருந்துக்கு அறிமுகம் தான். அந்த அறிமுகத்துக்கு ஏற்றாப்புல உணவு படைக்கப்பட்டிருக்கிறது. சரியா? நன்றி.